ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்ன விலாகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாள் கழிச்சு, ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்ன விலாகுன்னா, மேன் விசஸ் வைல்டு மாதிரி நம்ம வந்து பேர் ஹில்ஸ் மாதிரி நம்ம ஒரு மலையேற போகிறோம். அட்வென்ச்சரான ஒரு ஃபன்னான ஒரு அட்வென்ச்சர் நம்ம சந்திக்க போகிறோம். நம்ம கூட யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா, பேர் வந்து ஆஜிப் ரகுமான். இவராக நம்ம கூட வராரு. ஸோ நாங்கள் ரெண்டு மட்டும் தான் மலையேற போகிறோம். கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம மலை அடிவாரத்தை நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இங்கே இருக்கிறீங்க வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாணி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணியோ காளை மாட்டு சாணியோ எருவு மாட்டு சாணியோ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட சாணி. இந்த சாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காஞ்சி தான் இருக்குது சாணி. ஸோ வந்து யானை இங்கே பக்கத்தில் இருக்க சொல்லி பயப்படுறது அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சாணி வந்து நேற்று நைட்டு போட்டுருன்னு நினைக்கிறேன், அதான் காஞ்சிருக்கு. ஸோ நம்ம பயப்பட அவசியம் இல்லை. அப்போ இங்கே பக்கத்தில் இருக்க யானைகள் இருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது நிறையாவே. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து போகணும். ஸோ கமான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மரம் கிடையாது. ஆதி காலத்தில் வந்து ஒரு ஆலமரமாக இருந்த ஒரு மரம். அதாவது ஒரு மின்னல் அடிச்சதுனால ஒரு கும்கி வெள்ளம் பார்த்துருப்பேன், கும்கி படம். அந்த கும்கி படத்தில் வந்து ஒரு அது என்ன யானை, அது கொம்பன். அந்த கொம்பன் யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேயே சாட்சி போடும் மற்ற வேரோட. அந்த மரம் தான் இந்த மரம். ஸோ அந்த மரம் வந்து உள்ளே ரெண்டு பிசு உள்ளே இருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மொட்டு ஒழிச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த அவ்வளோ பெரிய மரம் வந்து மறுபடியும் வளர போகுது. நீங்கள் என்ன அன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரிய வகையான செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செடியாக உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். இது பேர் கள்ளி செடி. அது ஆமாம், அது கள்ளி செடி. அப்படி நாங்கள் பேர் தப்பாக சொல்கிறோம்னா நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் பேர் கன்ஃபார்மாக தெரியல. கள்ளி செடி தான். ஆமாம், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆளோட பேரையும் உங்கள் பேரையும் எழுதி வச்சு ஹார்ட்டு போடுவாங்க. என்னடா? ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட மலைக்கிட்ட வந்துட்டோம். முள்ளு வெயில் தான். எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. சொல்லு. இப்போ நீ ஸ்கூல் முடிச்சிட்ட, காலேஜ் முடிச்சிட்ட, அதுக்கடுத்து நீ என்ன பண்ணலான் இருக்க? உன் வாழ்க்கை எப்படி போகுது? என் வாழ்க்கை எப்படி போகிறியா? உன் கண்ணை மூட. ஏன் கண்ணை மூடவா? அப்போ ஒரு நிமிஷம் இல்லை, நீ கண்ணை மூடுறேன். கண்ணை மூடிட்டேன். இப்போ உனக்கு என்ன தெரியுது? எனக்கு எதுவும் தெரில, இருட்டாக இருக்குது. அப்படிதான் என் வாழ்க்கை இருக்குது. அப்படியா? சரி, ஓகே. அப்போ நானும் காலேஜ் முடிச்சா அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆமாம், எல்லா அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேரிகேட்ஸ் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா புரிஞ்சு வேணா முள்ளுமுள்ளா இருக்கு. இங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டிலு. அது ஆதி காலத்தில் இங்கெல்லாம் சரக்கு பாட்டில் விற்றுருவாங்க நினைக்கிறேன். தெரிஞ்சு இங்கெல்லாம் அந்த பழங்காலத்து வீட்டில் இருந்துருக்கும் தெரிஞ்சு. அந்த வீட்டில் இப்போதைக்கு காணா. இப்போ இடம் பயங்கரமாக இருக்கப்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சரக்கு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து சரக்கு பாட்டில் இதெல்லாம். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பாட்டிலாம் சரக்கு அடிப்பாங்களாம். இந்த காலத்தில் இதே மாதிரி பாட்டில் இருக்குது, ஆனால் அது இந்த பாட்டில் கிடையாது. சரி, நம்ம போகலாம். இதை பார்த்து பொறுமையாக போகணும். இதை பார்த்துங்க, அந்த காலத்தில் கிளாஸ் ஊற்றி சரக்கு அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க போல இருக்குது. பொறுமையாக வாங்க. இது என்ன ஒரு பிரச்சனைனா, எங்களுக்கு மலையிற வழியே தெரில. பாதை இல்லாத மலையில் ஏறிக்கிட்டு குனிஞ்சோட ஆஜிப்பு. ஓகே ப்ரோ, குனிஞ்சு தான் வந்துட்டுருக்கேன். மக்களே, உங்களுக்கு இந்த மலை ஏறுற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஒன்று புரியலடா. இந்த வீட்டிலலாம் சமையல் பண்ணுவாங்களா? ஆமாம். சமையல் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்ப்பாங்களா? வீடியோ என்ன வீடியோ? சமையல் குறிப்புன்னு. ஆமாம், சமைக்க தெரியாம வீடியோ பார்க்குறாங்க. ஆமாம், என்ன சமைக்க தெரியாம வீடியோ பார்க்குறாங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தேவையான அளவு உப்பு. அது எந்த அளவுக்கு உப்பு கொண்டு வந்து இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரியாது. புரியலடா உனக்கு? புரியல. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கடுகு அப்படின்ட்டுவாங்க. ஆமாம்.
அந்த தேவையான அளவு தெரியாம தான் வீடியோ பார்க்குறோம். ஆமாம். ஐயோ பாடு தேவையான அளவு எந்த அளவுக்கு போகணும் தெரியுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அது சொல்லவே மாட்டாங்கடா. இங்கே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. நான் காட்டுறேன். வந்த பா தெரியுமில்லடா. அந்த பாதை தெரியாது, இறங்கிக்கலாம் எப்படியாது. இதான் அந்த பா, சரியா? ஓகே, அந்த பா வச்சுக்க. ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். ஐயோ மூச்சு வாங்குதே. இதுக்கே கவிழ்ந்து விட்டால் எப்படி? ஆனால் வெயில் கொளுத்துதுங்க, சரியான வெயிலாக இருக்குது. நம்ம பேரியல்ஸ் எதையும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருட்ட போகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு கூடை அமைக்கணும். இருட்ட போதா? வெயில பார்த்தீங்களா கைஸ், இவருக்கு இருட்ட போகுது. மதியானம் வந்து எல்லாருமே தூங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து இப்போ நம்ம இங்கே வந்து இடத்துல நெருப்பு மூட்டணும். சாப்பாடுக்கு தான் மட்டும் தெரில. சரி வாங்க சாப்பாடை தருவோம். சாப்பாடு ஒன்றுமே கிடைக்கல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, வழி இருக்குது. அந்த வழியே நான் வரலாம், ஆனால் வரமாட்டேன். நம்ம பேரிகேட்ஸ் இப்படி தான் வரணும். டைம் இல்லை, வெயில் ஓவர் இருக்குது. சீக்கிரம் ஏற வேண்டியதான். நம்ம ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால் கேமரா ரொம்ப லேங் அடிக்குது. அதனால் பத்தாவது குறையா எங்கேயும் ஃபோன் வச்சாங்க. ஒரு நிமிஷம். அது என்னது டக்குன்னு பாரு. பார்த்து சரிதான். காண்டாமிருகமா ஏதோ அங்கே ஒன்று அசைவு கொடுத்துச்சு. இந்த மலையில் அவ்வளோவா யாருமே இல்லை. அங்கே அசைவு கொடுக்குதுன்னா ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். நடமாட்டமே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மாதிரிலாம் ஏற முடியாது நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே ஒரு காண்டாமிருகம் நிற்குது, ஒண்ணுமே தெரியலையே. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து போனோம்னா சாவு நிச்சயம்தான். என்னாச்சு? ஒன்றாங்கள கையில் லேசாக ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஆமாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் பார்த்தீங்களா? இது வந்து வரணும் இல்லை, அந்த பாம்பை பிடிச்சப்ப அந்த பாம்பை லைட்டாக கொத்திருச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஷம் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து தப்பிச்சாகணும். பாம்பு கொத்து வாங்கி ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ மூச்சு வாங்குதே. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இப்படி இந்த பிளான் நம்ம ட்ராப் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னொரு நாள், அது வெயில் இல்லாமல் ஒரு மழை காலத்தில், குளிர் காலத்தில், அது மாதிரி இடத்துல வந்து இந்த வீடியோ எடுக்கலாம். இங்கே வந்து மழை உச்சியை தொடலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா ஒரு காண்டாமிருகம் நிற்கிது. ஸோ செம்ம ரிஸ்க்கு. போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். போனோம்னா நான் சப்போஸ் போய் உச்சி அடைஞ்சி வீடியோ எடுத்துகிட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறது வீடியோ எடுக்க மாட்டேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நம்ம வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம அங்கே மேலே போய் ரொம்ப ரிஸ்க்கு. நான் இப்போ கீழே கொஞ்சம் இறங்க மாட்டேன்.
கீழே போய் அப்படியே முடிச்சிடலான் இருக்கேன். அங்கனக்குள்ள சின்ன ஊர் தெரியுது பார்த்தீங்களா? அங்கனக்குள்ள அதுதான் நம்ம வத்தலக்குண்டு. நம்ம ஊர். அங்கேருந்தே நாங்கள் நடந்து தான் பயணிச்சுட்டு வந்திருக்கோம். வண்டி எதுவுமே இல்லை. வண்டி வந்து எங்கள் டேடி எடுத்து போயிட்டாரு. ஸோ வண்டி கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் இந்த உச்சியை தொட்டு ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 கமெண்டு உச்சியை தொடுங்க சொல்லுச்சுன்னா அடுத்த நாளே உச்சி தொடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.